எஜுகேஷன் வைஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ராட்பேண்டு, ஐஐடி, மெடிக்கல் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விமென் ஹெல்த் அண்ட் நம்மளுமே வந்து நிறைய மீம்ஸில் எல்லா இடத்துலையும் குற்றச்சாட்டுகள் பார்க்குறோம். நான் வந்து சம்பளத்துலேயும் 30% எடுத்துக்கிறீங்க, பாக்கி கொடுக்குற காசுலையும் நான் டேக்ஸாக தான் கட்டிட்டு இருக்கேன், வாங்குற எல்லா பொருளையும் நான் டேக்ஸ் கட்டுறேன். கீ ஃபேக்ட்ஸ்ன்னு நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதோடைய லிமிட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் அதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான சீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மக்கானா அண்ட் எக்கனாமிக் சர்வே நம்ம பார்த்தோம்னா இங்கே ஜப்பானில் அவங்களோட அந்த பயங்கர தொய்வுக்கு அப்புறமா அவங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இப்போ எம்எஸ்எம்இ என்ன சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறேன், எனக்கு ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு 30 நாள் ஆகுது, நான் இதை போய் டெலிவர் பண்ணுறேன், அவங்க எனக்கு 60 நாள் கழிச்சு தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் ஜிஎஸ்டின்னு அடுத்த மாதமே கட்ட சொல்கிறீங்க, இப்போ நான் எங்கே போகிறது பணம்? இதுக்கான ஃபண்டிங் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஒரு பானிபூரி கடை வைக்கிறாங்க தெருவில், அவங்க கிட்ட எந்த அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க கிட்ட இருக்கிறது அவங்களுடைய ஆதார் கார்டு, அது மட்டுமே கொடுத்தாலே 30,000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு கடன் அலவுட். ஸோ இப்போ நமக்கு இந்த ஓல்ட் டாக்ஸ் ரிஜைம் சேவிங்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுமே, இப்போ அதையே இவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கவலையாக இருக்கலாம். பட் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1022 கோடி ரூபாய் அளவில் பாலா இயக்கத்தில் ஆர்.என். விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பட்டய கணக்காளர் திருமிகு சுபாஷினி கணபதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பொருளாதார ஆலோசகரமாக இருக்கக்கூடிய அவரிடம் பட்ஜெட் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதனுடைய சிறப்பம்சங்கள், ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாவற்றையும் கேட்டு பெறுவோம். வணக்கம். வணக்கம். நன்றி. முதல்ல உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல இங்கே வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட்ஜெட் ஆஸ் சச் மேடம் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய அந்த பட்ஜெட் மேலே உங்களுடைய பார்வை ஓவராலாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கான பட்ஜெட் தான். இப்போ நமக்கு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு 8% ஜிடிபி, ஒரு 2047 விக்ஷித் பாரத், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு 6% ஜிடிபியில் ஒரு டீசெண்டான பட்ஜெட். இப்போ நம்ம கோவிட் டைமில் பார்த்தோம்னா இந்த வி ஷேப் ரெக்கவரி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிலியன்ஸ், ஓகே கீழே இருந்து நம்ம மேலே வந்துட்டோம், அப்புறம் மேலே இருக்கிறத தக்க வச்சுக்கணும். ஸோ தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கடந்த 2 ஆண்டுகள் ரெண்டு பட்ஜெட்டில் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த இயர் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ஓகே, இப்போ இங்கிருந்து நம்ம வந்து ரீப் பண்ணி பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஓடும்பொழுது நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணும்னா இந்த தடவை நம்ம வந்து ஒரு 20-30 ஓடினா தான் இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு இந்தியாவோட க்ரோத்துக்கு. ஸ்ட்ரென்த்தும் கூட சேலஞ்சும் கூட ரெண்டுமே. ஸோ அதனால இது எல்லாமே ஒரு மாதிரி ஹோலிஸ்டிக்கா கவர் பண்ண ஒரு பட்ஜெட்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு விஷனரி பட்ஜெட் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க, கன்சிஸ்டன்டா பண்றாங்க. இப்போ இந்த அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு 50,000 லேப்ஸ் கொண்டு வர போறாங்க அக்ராஸ் இந்தியா 5 வருஷ பீரியட்ல. ஸோ அது வந்து மோர் ஆன இன்குசிட்டிவ் விஷயங்கள், குழந்தைங்களுடைய அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸை வந்து பெட்டர் பண்றதுக்கான விஷயங்கள். ஸோ ஏன்னா அவங்க தான் 2047 ஃபியூச்சர் இந்தியா. ஸோ அந்த விதத்துல ஒரு ஹோலிஸ்டிக் பட்ஜெட்னு தான் சொல்ல முடியும். அண்ட் மக்கள் எதிர்பார்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துட்டே தான் இருக்கும். அதுல யூஷுவலா பட்ஜெட்னு எதிர்பார்க்கறது வந்து நம்மளோட இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ அது நம்ம பேசுவோம், இன்கம் டாக்ஸ் பேசுவோம், அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹோப் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு அக்ரிகல்ச்சரில் வேற ஃபேக்டர்ஸ்லாம் கூட நிறைய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் யூஆர் ரைட்லி பாயிண்டட் அவுட், இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வந்திருக்கு. இது நிறைய கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா, இது புது வரி விதிப்பு முறையா, பழைய வரி விதிப்பு முறையா, எதுக்கு கீழே இந்த 12 லட்சம் விலக்கு அப்படிங்கிற கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. புது வரி விதிப்பு முறை தான். அது நியூ டாக்ஸ் ரிஜைம்ங்கிறது பழிச்சுன்னா அவங்களே பட்ஜெட் ஸ்பீச்லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த ஓல்ட் டாக்ஸ் ரிஜைம் சேவிங்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுமே, இப்போ அதையே இவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கவலையா இருக்கலாம். பட் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1022 கோடி ரூபாய் அளவுல 90,000 பேர் ஃப்ராட் பண்ணிருக்காங்க, டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணது. ஸோ இது 1.5 லட்சம் நான் போட்டுட்டேன்னா 1.5 லட்சம் எனக்கு மைனஸ் ஆயிரும். பட் அது வந்து யாரும் செக் பண்றது இல்லை.
ஸோ வாலண்டரி இந்த ட்ரஸ்ட் பேஸ்டு வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரியும் போறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவ்வளோ ஃப்ராட்ஸ் வந்து அன்அர்த் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் இப்போ பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் இவங்க நியூ டாக்ஸ் ரிஜைமை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்கங்கிறது. ஏன்னா இதுல உங்களுக்கு எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா எவ்வளவு வாங்குறீங்களோ 75,000 கழிச்சுட்டு பாக்கியே நீங்க டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நீங்க இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா, சேவிங்ஸ் போடுறீங்களா, என்ன பண்றீங்க, எஜுகேஷன் லோன் இருக்கா, எதுவுமே வந்து இங்க ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய தேவை. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா நேயர்கள் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கான கழிவு, நான் இப்போ நீங்க சொன்னீங்க டிடக்ஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னுடைய வருமானத்துல நான் இவ்வளவு கழிவு காண்பிச்சு அது மூலியமாக நான் வருமான வரி விலக்கு பெற முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு கழிவு எவ்வளவு வந்து எடுத்துக்க முடியும்? போன முறை எவ்வளவு இருந்தது, இந்த முறை எவ்வளவு இருக்கு? இது வந்து கொஞ்சம் தெளிவா. ஸோ இதுல வந்து இந்த ஓல்ட் டாக்ஸ் ரிஜைம்ல தான் இந்த மாதிரி கழிவுகளே அலௌட். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சப்போஸ் ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன், இல்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், டாக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்னு இருக்கு. ஸோ அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நிறைய லைன் ஐட்டம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட இந்த மாதிரி இதுல லிங்க் ஆன ஏடிசி பெனிஃபிட் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பார்த்திருப்போம். இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் அண்டர் ஏடிசி. அந்த ஏடிசி எல்லாம் வந்து உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரிஜைம்ல தான் இருக்கு. ஸோ ஓல்ட் டாக்ஸ் ரிஜைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னா பழைய வருமான வரி விதிப்பு முறைகளை மட்டும்தான் நான் இந்த கழிவுகளை எடுத்துக்க முடியும். ஓகே. இப்போ இந்த புது வரி விதிப்பு முறையில வந்து எந்த கழிவுமே உங்களுக்கு கிடையாது, எந்த டிடக்ஷனும் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா கம்மியான இன்கம் டாக்ஸ் ரேட். சோ இப்ப அதுல வந்து என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த டாக்ஸுமே கட்ட தேவையில்லைன்னு கொண்டு வந்துட்டாங்க. நில் மீன்ஸ் நில். ஆமா, 12,75,000 உங்களுக்கு. இன்ஃபேக்ட் அந்த 75,000 உங்களுக்கு எப்படியுமே டிடக்ஷன்ல அலவுட். சோ 12,75,000 ரூபாய் என்னுடைய ஆண்டு வருமானமா இருந்தா 1 ரூபாய் கூட நான் டாக்ஸ் செலுத்த வேண்டாம். அதாவது இந்த 75,000ங்கிறது வந்து நிரந்தர கழிவுல இருந்து நீங்க சொல்றீங்க. நிரந்தர கழிவு. சோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ எனக்கு 12,75,000 ரூபாய் என்னுடைய ஆண்டு வருமானமாக இருந்தால் 1 ரூபாய் கூட நான் வந்து இன்கம் டாக்ஸ் செலுத்த வேண்டாம். நான் புரிஞ்சுக்க கூடாதா? 12 லட்சத்துல 75,000 கழிச்சு 11,25,000 வரைக்கும் அப்படிங்கறது இல்லாம 12,75,000 வரைக்கும் இருக்கு. ஏன்னா அது கழிச்சதுக்கு அப்புறம் 12 லட்சம் இல்ல, 12 லட்சம் வரைக்கும் நீங்க வரி செலுத்த வேண்டாம். சோ அப்ப அது ஓவர் அண்ட் அபவ். சோ அது நீங்க கழிச்சதுக்கு அப்புறமே 12 லட்சம் வரும். 12 லட்சத்துக்கும் நீங்க வந்து செலுத்த வேணாம். சோ உங்களோட வருமானம் 12,75,000 ரூபாயா இருக்கலாம். புதிய வரி விதிப்பு முறையில நீங்க சொல்றது. புதிய வரி விதிப்பு முறையில. ஓகே. இப்போ இந்த நம்ம இது வந்து இந்த ஸ்லாப் இருக்கு, அதை நம்ம பார்த்தலாம். முதல்ல வந்து 3 லட்சம் வரைக்கும் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து இல்லாம இருந்தது. இப்போ 4 லட்சமா மாத்திருக்காங்க. 4ல இருந்து 8, 8ல இருந்து 12, 12ல இருந்து 16 இப்படி மாத்திருக்காங்க. என்ன பெனிஃபிட் இருக்குன்னு? இப்போ இதுல வந்து அவங்க எஃப்எம் ஸ்பீச்லயே வந்து அழகா சொன்னாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 100%, அதுக்கப்புறம் வந்து 70%, அதுக்கப்புறம் 30% பெனிஃபிட்ங்கிறது. இது நம்ம ஓவராலா ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா 15 லட்சத்துக்கு மேல 30% இருந்தது. இன்னைக்கு 24 லட்சத்துக்கு மேலதான் நான் 30% தொடறேன். சோ அந்த அளவுக்கு ஒரு கேப் கொடுத்திருக்காங்க. 15 இருந்து 24 இந்த 9 லட்சம் வந்து எனக்கு சேவ் ஆகுது. சோ எனக்கு வந்து இப்போ 15 லட்சத்துலயே நான் 30% ஸ்லாபுக்கு போயிருந்தேன்னா என்னோட 16வது லட்சத்துக்கு நான் வந்து 30,000 ரூபாய் கட்டியிருப்பேன். இன்னைக்கு என்னோட 25வது லட்சத்துக்கு தான் நான் 30,000 ரூபாய் கட்டுவேன். முதல்ல சொன்ன மாதிரி என்னன்னா, இப்ப 7ல இருந்து 10 லட்சத்துக்கு வந்து ஒரு 10% இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு ஒரு மாசம் ஒரு 90,000 80,000 வாங்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா 10 லட்சம் அவருடைய கிராஸ் வந்தது அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஒரு கட்டுற மாதிரி இருந்தது. ஆமா, அப்படிதானே? ஆமா. ஓகே. இப்போ அது வந்து கொஞ்சம் அப்படி நல்லாவே ஜீரோ ஆயிடுச்சு. ஆக்சுவலி 10 லட்சம் கணக்குல வச்சோம்னா அப்போ 12 லட்சம் வரைக்கும் எனக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. ஓகே. இது என்ன பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம எக்கனாமிக் சர்வேயோட இதை லிங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து டிமாண்ட்ஸ் நிறைய கொண்டு வரணும், மக்கள் கையில பணம் போகணும். ஏன்னா அப்போதான் வந்து அப்போதான் இண்டஸ்ட்ரீஸ் வளர முடியும். டிமாண்ட் இருந்தாதான் ப்ரொடக்ஷன் நடக்கும், ப்ரொடக்ஷன் இருந்தாதான் எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும். ஸோ இது எம்ப்ளாய்மெண்ட் தான் மைய புள்ளி. எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா இவ்வளோ யூத்தை வச்சுட்டு இந்த டைம் தான் நம்ம இந்தியாவோட கோல்டன் க்ரோத் பீரியட். இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணறதுக்குன்னு பார்த்தோம்னா பிராக்டிகலி எம்எஸ்எம்இஸ்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. நம்மளுமே யாரை பார்த்தாலும் யாராவது நல்ல ஆள் இருந்தா சொல்லுங்கம்பாங்க, ஒரு சைடு எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கம்பாங்க, ரெண்டும் மேட்சே ஆகல. ஸோ ஸ்கில் கேப் எல்லாம் இருக்கு. அதுக்கு எல்லாமும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம லாஸ்ட் இயர் நம்ம பேசினப்போ என்ன சொன்னோம்னா, இந்த ஸ்கில் பேஸ்டு இருக்கக்கூடிய ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து அதிகப்படுத்துறது, ஸ்கில் பேஸ்டு ஸ்கில் இந்தியா அது மாதிரி இருக்கக்கூடிய அதிகப்படுத்துறது அப்படின்னு அது ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கப்படுது. வெறும் ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணி என்னங்க பண்றது? ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்க வந்து அதுக்கு தேவையான கேரண்டியோ அல்லது தேவையான கிரெடிட்டோ இது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவன் உள்ளேயே என்டர்டைன் ஆவான்.
அதுவே இல்லாம நீங்க வெறும் ஸ்கில்ல மட்டும் கொடுத்துட்டு அவன் ஸ்கில்லை அட்டன் பண்ணி வெளியே போயிட்டான்னா அவன் ஒரு பிளஸ் லேபரா தான் இருப்பான் தவிர ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டரா மாற மாட்டான் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தது. இது அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா? இப்போ இந்த நியூ ஆண்டர்பிரினர்ஸ்க்கான லோன்ஸ் இப்ப ஸ்வாநிதி சிம்பிளா ஸ்வாநிதி வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கான லோன். இப்ப நம்ம ஒரு பானிபூரி கடை வைக்கிறாங்க தெருவுல, அவங்க கிட்ட எந்த அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சோ அவங்க கிட்ட இருக்கிறது அவங்களுடைய ஆதார் கார்டு, அது மட்டுமே கொடுத்தாலே 30,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கடன் அலவுட். சோ இப்ப நமக்கு நார்மலா எல்லா பேங்க்லயும் இருக்கு, அவங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்கு ஆக்சுவலி. சோ இப்ப இது பேங்க்ல போனா நான் கேட்டா கொடுப்பாங்களா, அடுத்தது அந்த மாதிரி கேள்வி வரும். பேங்க்குக்கு மேண்டேட்டரி லெண்டிங் டார்கெட்ஸ் இருக்கு, அவங்க வந்து இது கொடுத்துதான் ஆகணும். சோ அதனால டிமாண்ட் சப்ளை மேட்ச் பண்ணி, அதனாலதான் இன்ஃபேக்ட் லைக் இந்த டிமாண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, மக்கள் கையில நிறைய பணம் போச்சுன்னா டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால மொத்த எக்கானமியே வந்து கொஞ்சம் லூப்ரிகேட் ஆகுங்கிறது தான் இதோடைய ஐடியா. ஆஸ் அன் எக்கானமிஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்னன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்ட்டருக்கு ப்ரிடிக்ட் பண்ணப்பட்ட, ஈவன் ஆர்பிஐ ப்ரிடிக்ட் பண்ணது வந்து இந்த வருஷம் நம்மளால புதுசாக அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சேவைகளை வந்து நம்மளால ரீச் பண்ண முடியாது. அந்த பர்சன்டேஜ் 8% கிடைச்சிருந்தாங்க. ஆனால் 6.5% 6.7% இந்த ரேஞ்சுக்குள்ள மிட் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த பட்ஜெட் மூலியமாக இன்னும் நம்ம கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போவோம் அப்படிங்கறது உறுதித்தன்மை இருக்கா? நிச்சயமா உறுதித்தன்மையை விட உறுதித்தன்மைக்கான பாதை வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ இது வந்து ஸ்கீம்ஸ் போடுறது வேற, ஃபண்ட் அலோகேஷன் வேற, அதோடைய ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது வேற. இப்ப நம்ம டாக்ஸஸே பார்த்தோம்னா ஜிஎஸ்டிங்கிறது அவங்க அங்க கவுன்சில்ல சொல்றதோ இல்ல வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னு சொல்றதோ அங்க வந்து அவங்களோட இன்டென்ஷன் கிளியரா தான் கம்யூனிகேட் ஆகுது. பட் அது ஆன் கிரவுண்ட்ல டிரான்ஸ்லேட் ஆகுதான்னு பார்த்தோம்னா நிறைய கேப் இருக்கதான் இருக்கு. ஸோ இப்போ இந்த பாலிசிஸ் எல்லாம் அழகா அவங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது வந்து நம்ம 8% அண்ட் இதுக்கு போற அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நம்ம எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எனக்கு நீங்க வந்து 18% சொல்றீங்க ஜிஎஸ்டியில், 2% இன்புட் கிரெடிட்னு சொல்றீங்க, அந்த 2% நீங்க வந்து எனக்கு எடுக்க முடியுங்க, அதையும் வந்து டாக்ஸா போட்டுடுறீங்க, எனக்கு அது அந்த அந்த பெனிஃபிட்டை நான் கிளைம் பண்ணிக்க முடியல, அதுலயே நிறைய நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு, அதை நீங்க முதல்ல கிளியர் பண்ணுங்க, அல்லது அந்த எனக்கு இருக்கக்கூடிய கடனை வந்து வெயிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது பண்றதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களுடைய கோரிக்கைகள் வந்து பயங்கரமா இருக்கு. ஒரே ரேட்டு வைங்க, எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியை ஸ்கிராப் பண்ணுங்க, த்ரெஷோல்டு ஏத்துங்க, அந்த மாதிரியான கோரிக்கைகள் எம்எஸ்எம்இல இருந்து வருது. அண்ட் ஆப்வியஸ்லி இதெல்லாம் எவ்வளவு தூரம் ப்ராக்டிக்கலி பண்ண முடியும், ஒத்துக்கக்கூடிய கோரிக்கைகள்னும் நம்ம வந்து இவ்வளவு நாளும் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பண்ணலன்னும் போதே அது வந்து பாசிபிள் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. பட் இன் பிட்வீன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்பொழுது இதை அவங்க கண்டுக்காமையும் இல்லை. ஸோ இப்போ அது வந்து எப்படி கொண்டு கவனிக்கிறாங்க, இது எப்படி கொண்டு வராங்கன்னா, இப்போ உங்களுடைய ஜிஎஸ்டி டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. இன்னொன்னு உங்களுடைய ஜிஎஸ்டி பில் இன்வாய்ஸ் நீங்க இமீடியட்டா ரைஸ் பண்ண உடனேயே வந்து அதுக்கான ஒரு இன்டரிம் ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி சம்பந்தமான பொதுவா வைக்கப்படுற குற்றச்சாட்டு ஒன்னு இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்க்கு இந்த இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்போ இந்த பட்ஜெட்லயும் கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க பட்ஜெட்டுக்கு வெயிட்டே பண்றது இல்லை. ஸோ ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலையும் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த ஓவராலா ஃபண்டிங் ஃபினான்சிங் என்னோட ஒர்க்கிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்எஸ்எம்இ என்ன சொல்றாங்க, நான் இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்றேன், எனக்கு ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு 30 நாள் ஆகுது, நான் இதை போய் டெலிவர் பண்றேன், அவங்க எனக்கு 60 நாள் கழிச்சு தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ஜிஎஸ்டி அடுத்த மாசமே கட்ட சொல்றீங்க, இப்போ நான் எங்க போறது பணத்துக்கு? இதுக்கான ஃபண்டிங் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா அவங்க கொண்டு வராங்க. சோ இப்ப நீங்க இன்வாய்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு பணம் வரதுக்கு. இதே மாதிரி டிஆர்இடிஎஸ் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. பட் இந்த கிரெடிட் கேரண்டி இருக்கு இல்லைங்களா, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து இப்போ அதை வந்து என்ஹான்ஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இப்போ அந்த இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கு. ஆனா எதுவுமே எங்களுக்கு நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸா வரலையே அப்படின்னு ஒரு பார்வை குற்றச்சாட்டும் இருக்கு. அது எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அங்க பிரச்சனை உண்மையில இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது பெருசா இது கரெக்டான அணுகுமுறை, பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி அவேர்னஸ் இல்லையா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் தான் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயே கூட இது நடந்து பெரிய வைரல் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நீங்க மேடையில் நின்று பேசிட்டு போறீங்கன்னா அவங்க அங்கே லைவா பண்ணாங்க. ஸோ இது வந்து டெஃபினட்டா இருக்கு ஆன் ஸ்கீம், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் அரசாங்கத்துடைய ஒரு மேண்டேட்டா இருக்கு. பட் இங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல டெஃபினட்டா கேப்ஸ் இருக்கு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான அவேர்னஸ், நம்மளுடைய ரைட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அது
யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது இவங்க கையில தான் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு மேஜர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அல்லது ஒரு ஒரு ட்ராபேக் ஒரு லேக்குனா என்ன சொன்னாங்கன்னா, எங்களையெல்லாம் எதுவுமே கன்சல்ட் பண்ணாம வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். யூசுவலா ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே என்னன்னா, அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸை சார்ந்திருக்கக்கூடிய ஆலோசகர்கள் அல்லது அது சார்ந்திருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய கேட்டு ஈவன் ஒவ்வொரு ஊருக்கு கூட வந்து எஸ்பெஷலி ஹப்ஸில் வருவாங்க. ஆனால் இந்த தடவை பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பீயிங் அன் ஆடிட்டர் உங்ககிட்ட அந்த மாதிரி சஜஷன்ஸ் கேட்க லாஸ்ட் டைம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த Was it தடவையும் done? கேட்டாங்க. ம். யா அண்ட் இந்த எக்கனாமிக் சர்வேங்கிறதே அதுதானே. ம், ஸோ ம், இப்போ ம். எக்கனாமிக் சர்வேங்கிறது உங்களுக்கு என்ன ஐடியான்னு கேட்கறதையும் தாண்டி என்ன பிரச்சனை ஆன் கிரவுண்ட்ல இருக்கு, இதுக்கு என்ன பண்ணா சரியாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் எக்கனாமிக் சர்வே. ம், ம். அண்ட் மேபி இது வந்து பிசிக்கலி வந்து கேட்கல அப்படிங்கிறது இப்போ மேபி நிறைய டேட்டா இருக்கிறதுனால அவங்களா எடுத்துக்கிட்டாங்களா இருக்கும். ஸோ இதை பத்தி எனக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. Yeah, ஆனா இப்போ பண்ணிருக்காங்க. கேட்டிருக்கு. கண்டிப்பா வந்து ஆன் கிரவுண்ட்ல இருக்க ஏன்னா இப்போ கிரவுண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் ஆயிருக்குன்னு பொழுது அவங்க ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பட்ஜெட் அவங்க அங்க இருந்து கொடுக்கலையே. ம். இப்ப இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்கன்னா அப்ப இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்களாம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஆனா உண்மையில பிரச்சனை எங்களுக்கு தெரியும். இந்த ஆடிட்டர்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. எக்கனாமிக் அட்வைசர்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. எங்கள பிரச்சனை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு இது கண்டிப்பா வந்து இவங்களோட பிரச்சனை நான் அதையும் தானே அக்னாலேஜ் பண்றேன். இப்ப ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ங்கிறாங்க, ஜிஎஸ்டி வந்து சிம்பிளிஃபைடு டாக்ஸ்ன்றாங்க. பட் இதுல இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நிறைய கேப்ஸ் இருக்கு. சோ அதுல எம்எஸ்எம்இ சஃபர் ஆகுறாங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இவங்களுக்கு கொண்டு வந்த எல்லா ஸ்கீம்ஸுமே இம்ப்ளிமெண்டேஷன்ல கரெக்டா வரணும், வந்தாதான் அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். ஆனா அது ஒரு ரொம்ப காலமாவே அது அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவையும் நெசசிட்டி உடனடியா இருக்குல்ல. இப்ப அதுக்கு அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி கிரீவன்ஸ் மெக்கானிசம், சிபி கிராம்ஸ் நேரா பிரதம மந்திரிக்கு எழுதலாம், அந்த மாதிரியான மெக்கானிசம்ஸ் கொண்டு வராங்க. ஃபீட்பேக் கேட்டு கரெக்டா இமீடியட்டா கிரீவன்ஸ் ரெட்ரஸ் எல்லாம். பட் அகைன் அவேர்னஸ் இருக்கணும், எனக்கு என்னோட ரைட்ஸ் தெரியணும், கரெக்டா நான் அதை யூட்டிலைஸ் பண்ணணும். டர்ன் ஓவர், இன்வெஸ்ட்மெண்ட், லோன்ஸுக்கான டென்யூர், அந்த லோன் டேர்ம்ஸ், இதெல்லாம் வந்து லோன்ஸ்க்கான டென்யூர் அதிகப்படுத்துறதோ இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி வைக்கிறதோ இது வந்து எம்எஸ்எம்இக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க. உண்மையா? நிச்சயமா. ஏன்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு லெவல் ஆஃப் டர்ன் ஓவர்ல இருக்கேன். ஏல இருந்து நான் பி லெவலுக்கு ஜம்ப் பண்ணணும்னா எனக்கு வந்து என்னெல்லாம் வேணும்? எதர் நான் சூப்பரா ஏதாவது இன்னோவேஷன் பண்ணும், ஆர் எனக்கு வந்து ஹியூஜா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். ரெண்டும் இருக்கிற காம்பினேஷன் சில பிசினஸஸ் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே இவங்க வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு, சப்போர்ட் மெக்கானிசம்ஸும் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு இது ஒரு பெரிய பூஸ்டா தான் இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கஸ்டம்ஸ்லேருந்து சில வேவ் ஆஃப் கம்ப்ளீட்டாக எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி கேன்சர் ட்ரக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன பெனிஃபிட் கொடுக்கும்? ஸோ இப்போ இங்க வந்து கேன்சர்ன்றது ஒரு காலத்துல அது யாருக்கோ இருக்கிற ஒரு வியாதியா நம்ம என்னைக்காவது சினிமால பாக்குற ஒரு வியாதியா இருந்தது. இன்னைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் டோர்ல நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயுமே வந்து கேன்சர்ன்றது பரவலா காணப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதோட ரூட் காசையும் அவங்க அணுகியிருக்காங்க. இன்ஃபேக்ட் லைக் அந்த எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம்னா நம்ம அந்த ரைட் ஆஃப் எனக்கு தெரியணும் நான் என்ன சாப்பிடுறேன்றது. நீங்க ஹெல்தின்னு அதை அட்வர்டைஸ் பண்றதுனால அது வந்து ஹெல்தின்னு நான் புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது, இந்த சுகர் ரிலேட்டடா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரிலேட்டடா, ப்ராசஸ் ஃபுட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது ரூட் காஸ் ஆஃப் கேன்சர். இப்போ கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா வந்து இது ரொம்ப அன்அஃபோர்டபுளா இருக்கு. ஸோ வியாதி வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. பட் ஆனா மருந்து வந்து இன்னும் அது ஒரு ஹை லெவல் இதுவா தான் இருக்கு. ஸோ அது நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியறது இல்லை. அப்கோர்ஸ் லைக் அடையார் கேன்சர் சென்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே மருந்து வரும்பொழுது அதுக்கான விலையை அவங்க வாங்கினாங்கன்னா கொடுத்துதான் ஆகணும். எதிர் யாராவது டோனர்ஸ் கிட்ட தான் அவங்க வாங்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு டெஃபினட்டா நல்ல ஒரு பிரைஸ் ஸ்லாஷை வந்து அது கொடுக்கும். அண்ட் இது இன்னைக்கு இது வந்து ஸ்லாஷ் பண்றாங்க. இமீடியட்டா நம்ம வந்து அடுத்த ஒரு வாக்குவாதம் வைப்போம். இது வந்து இப்போ ஒரு விதத்துல நம்ம வந்து மேக் இன் இந்தியாங்கிறோம், ஆத்ம நிர்பாருங்கிறோம். இப்போ இதுக்கு ஏன் நம்ம வந்து இம்போர்ட் டியூட்டியை வந்து ஸ்லாஷ் பண்றோம்? இப்போ இது வந்து இன்னைக்குடைய தேவை. இப்போ இன்னைக்கு நான் மேக் இன் இந்தியா, இன்னைக்கு நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, கேன்சருக்கான ட்ரக்ஸை கண்டுபிடிங்க, நான் இன்னைக்கு சொன்னா நாளைக்கு அது நடக்கிற விஷயம் இல்ல. சோ ஸ்லோவா அதுக்கான மெக்கானிசம்ஸும் போயிட்டு இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல. இது வந்து இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி, இன்னைக்கு நாளைக்கு வேணும்ன்ற மருந்துக்கு இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டியும் வந்து ஸ்லாஷ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஓவர் a period of time எப்போ நமக்கு இண்டிஜினியஸ் மார்க்கெட்ல நம்ம வந்து இதுக்கான மெடிசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு இதோட டியூட்டியை சூப்பர் ஹை பண்ணிடுவாங்க. ஸோ இம்போர்ட் பண்ண முடியாது, இங்க இருக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. குளோபல் ஹப் ஃபார் டாய்ஸ், அதே போல குளோபல் ஹப் ஃபார் வந்து இங்க இருக்கக்கூடிய தொழில் சார்ந்திருக்கக்கூடிய அதெல்லாம் இங்கே குளோபல் ஹப்பா இந்தியா இருக்கணும், மேக் இன் இந்தியாவை அறிமுகப்படுத்தணும். அதுக்கு வந்து யூத்தை வந்து எம்எஸ்எம்இல அவங்கள உள்ள கொண்டு வரதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க.
ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய யூத்தே வந்து பல்வேறு பிரச்சனைகளை சிக்கிறாங்க. எம்எஸ்எம்இ விட்டு வெளியே போறவங்க நிறைய பேர் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இது பாசிபிள் இருக்கா? இப்ப இது வந்து அகைன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் சுத்தின பாயிண்ட் தான் அது. இப்ப டாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சைனானா நம்ம வந்து ரொம்ப எலக்ட்ரானிக் சிப்ஸ் ஒரு டிவி அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். இது போன பட்ஜெட்லயுமே வந்தது. ஸோ டாய்ஸை வந்து நம்ம அதான் மேஜர் கன்சம்ஷன் குளோபலி. ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் ஹப்பை நம்ம இங்க வந்து கொண்டு வரலாம். அதுல இப்ப நமக்கு வந்து ஏஐ டாமினேட் பண்ணா கொஞ்சம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேபருமே வந்து அது லேபர் இன்டென்சிவ் தான். டாய்ஸும் சரி, இப்ப இந்த ஃபுட்வேர் நான் லெதர் ஃபுட்வேரும் சரி. இப்ப நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா நான் லேபர் இன்டென்சிவாவும் இருக்கணும். ஸோ தட் நம்ம வந்து லேபரும் எம்ப்ளாய் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே விதத்துல நம்ம எம்ப்ளாய் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா டேக்கர்ஸும் இருக்கணும். ஸோ இந்த டாய்ஸும் ஃபுட்வேரும் வந்து என்னைக்குமே டிமாண்ட் அழியாத 2 பொருட்கள். அண்ட் அதுக்கான மேனுஃபேக்சரிங்குமே வந்து பெரிய நாலேஜ் நோஹவ் தேவையில்லை. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நம்மளால பண்ண முடியிற விஷயங்கிறதுனால அதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எல்இடி டிவி அதே போல எலக்ட்ரானிக் பைக்ஸ் இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா லித்தியம் நம்ம பார்க்குறோம். விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டிவி, மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்? நிச்சயமா. இது இந்த ப்ராசஸ் விலை குறையுது நாளைக்கு இது வந்து நடக்காது. உடனே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸ் கண்டிப்பா அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது இன்னைக்கு கொண்டு வந்து அந்த மெஷர். எம்எஸ்எம்இ வருமான வரி விலக்கு, உச்சவரம்பு அதிகரிப்பு, இதை தாண்டி கீ ஃபேக்டர்னு ஏதாச்சும் ஒன்று இந்த பட்ஜெட்ல இருக்குன்னு நீங்க பார்ப்பீங்களா? கீ ஃபேக்ட்ஸ்னு நிறைய இருக்கே. ஸோ இப்போ நம்ம கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய லிமிட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் நம்ம ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் அதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான சீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மக்கானா ப்ரொமோட் பண்றாங்க. ஏன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்னா நம்ம திருப்பியும் காய்கறிகள், அரிசி, கோதுமை இதுக்குள்ளேயே இருந்தோம். இப்போ மில்லட் புரட்சி லாஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. அதுல நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. அதனால இந்த டைம் மக்கானா வந்து அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமா அக்ரிகல்ச்சர்ல நம்மளுடைய மண்ணில் என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தோம்னா நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர்ல அதை வந்து நம்மளால டேப் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து மினிஸ்ட்ரி வைஸ் டார்கெட்ஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மினிஸ்ட்ரிஸ்க்கு டார்கெட் கொடுத்தாங்கனாலே அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு டெலிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ மினிஸ்ட்ரி லெவல்ல அவங்க வந்து எங்க டிமாண்ட் இருக்கு எங்கன்னு கனெக்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்லாம் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மினிஸ்ட்ரி வைஸ் டார்கெட் இருக்கும்போது இன்னுமே வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு ஆன் கிரவுண்ட்ல தெரியும். எஜுகேஷன் வைஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து பிராட்பேண்ட், ஐஐடி, மெடிக்கல் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. விமன் ஹெல்த் அந்த இது ஹெல்தி ஃபுட் அந்த மாதிரி கொடுக்குற விஷயங்கள்லயுமே வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எல்லா ஏரியாஸுமே வந்து அவங்க டச் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி, நான் ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் அல்லது என்னுடைய வாங்குதிறனை அதிகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடந்த ஆண்டு ரூரல்ல வந்து நுகர்வு கன்சம்ஷன் அதிகமாக இருக்கு. இந்த வருடம் அந்த பேட்டர்ன் தொடருது. ஆனால் அர்பன்ல இருக்கக்கூடியவங்களால எதையுமே வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. என்னால் இருக்கக்கூடிய வருமானத்தில் வீட்டுக்கு கடனை கட்டுவேனா, குழந்தைங்களை படிக்க வைப்பேனா, மெடிக்கல் பார்ப்பேனா, அல்லது என்னுடைய போக்குவரத்து பார்ப்பேனா, டெய்லி டே டு டே இதை ரன் பண்ண வேணா அப்படின்னு இருக்கு. இதை சரிப்படுத்த வேண்டியது ஒரு அரசோட கட்டாயமா இல்லையா? நிச்சயமா இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது கண்டிப்பா வந்து கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அகென் இது வந்து ஆர்பிஐ முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பட் அது தேவையான அளவுக்கு வந்திருக்கான ஆன்சர் இல்லதான். ஸோ இன்னுமுமே வந்து இன்ஃப்ளேஷன் குறையணும். ஃபுட் இன்ஃப்ளேஷன் முக்கியமா. ஃபுட் இன்ஃப்ளேஷன்ன்றது ப்ராப்ளம்ல இருக்கு. ஆமா, ஃபுட் இன்ஃப்ளேஷன்ன்றது நம்ம இங்க இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பர்ஸ்ல பாக்குறது வேற. திடீர்னு தக்காளி 100 ரூபாய்க்கு போறதும் 5 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு வரதும் நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம் ஒரு மாசத்து டிஃபரன்ஸ். ரைட்லி பாயிண்டட் அவுட். முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்னு சொல்லிட்டு அதுக்கு 18% அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக்ஸ்ன்னு சொல்றீங்க. அதே சமயம் என்னன்னா ஹெல்த்தை பத்தியும் நீங்க பேசுறீங்க, பில்லட்ஸை பத்தியும் பேசுறீங்க. பட் ஒரு ஹோலிஸ்டிக்கா இது வந்து நம்மளால அது ஒரு 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 அதை ஃபீல் பண்ண முடியுதா? என்னால் அதை வாங்கக்கூடிய திறமையிலே இல்லாத நான் ஒருத்தனும் இங்கே இருந்துட்டே இருக்கேன். இது எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க முடியாது. இது அஃபோர்ட் பண்ணுறதுங்கிறது ஜங்க் ஃபுட்டு தானே எல்லாரும் அஃபோர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம என்னால ஒரு ஜங்க் ஃபுட்டை இன்னைக்கு வாங்கி சாப்பிட முடியல, அதுக்கான காசு என்கிட்ட இல்லைனாலே நம்ம வந்து அது அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த ஜங்க் ஃபுட்டை வாங்குறதும் அந்த ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலுமே நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு நம்மளால பண்ண முடியலன்னா நம்ம ஸ்டில் நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறோன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால அது கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கனெக்ட். ஓகே, அந்த கனெக்டா இருக்கு. என்னுடைய பொருளாதார தேவைகளை
நான் டெய்லி எனக்கு வந்து ஏற்படக்கூடிய பொருளாதார தேவைகள், என்னுடைய வாங்கக்கூடியதை, எனக்கு தேவையானதை வந்து வச்சிருக்கக்கூடியதோ, இதெல்லாம் வந்து சரியானதா அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த பட்ஜெட்ல. இப்போ இந்த இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா 1 lakh per month அப்படிங்கிறது சேலரிடு கிளாஸ்க்கு ஓகே. மந்த்லி சேலரிடு இல்லாமயே இந்த இதுல நிறைய பேர் மக்கள் இருக்காங்க இங்க. மந்த்லி சேலரிடு நான் வந்து டாக்ஸ் பே பண்றேன் இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா? பிசினஸ் செக்மெண்ட்ஸ் business கேக்குறீங்களா segments இல்ல இருக்காங்க. பிலோ த பாவர்ட்டி லைன் லெவல்ல பிபிஎல் கேக்குறீங்களா? இருக்காங்க. ஓகே, பிலோ த பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்கள மேல கொண்டு வரதுக்குன்னா நம்ம இந்த ஃப்ரீபீஸ் அந்த மாதிரி இந்த வாட்டி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இதுல வந்து அனௌன்ஸ் பண்ணப்படல. பட் இந்த லேபர் ரிலேட்டடா எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா கொண்டு வரும்பொழுது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரைஸ் நடக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் சிஸ்டம்ல நடந்தாதான் உண்டு. ஸ்பெசிஃபிக்கா எதுவும் ஸ்கீம்ஸ் அவங்களுக்காக கொடுக்கப்படல. ஸோ இன்கம் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இந்த லேபர் கோட் எல்லாம் வந்ததுன்னா மேபி நமக்கு வந்து அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எக்கனாமிக் சர்வே நம்ம பார்த்தோம்னா இங்க ஜப்பான்ல அவங்களோட அந்த பயங்கர தொய்வுக்கு அப்புறமா அவங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் கார்பரேட்ஸ் பண்ண ப்ராஃபிட்ஸை வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸோட ஷேர் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து கார்பரேட்ஸோட ப்ராஃபிட்ஸ் வந்து அழகாவே ஏறிட்டு இருக்கு. நல்ல பியூட்டிஃபுல் மார்ஜின்ஸ் டபுள் டிஜிட்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. பட் அது எல்லாமே வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் பண்ண லாஸ்ட் டைமே இது ஒரு கார்ப்பரேட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. கண்டிப்பா. ஸோ இப்போ அது அந்த பெனிஃபிட்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறாங்களா அப்படின்னாக்கா ஆன்சர் இல்லை தான். ஸோ இப்போ அது சம்பந்தமான ப்ரமோஷன்ஸ் வந்து எக்கனாமிக் சர்வேல இருந்தது. எக்ஸ்பிளிசிட்டா எதுவும் பட்ஜெட்ல கொடுக்கப்படல. பட் டெஃபினட்டா மேபி இந்த லேபர் கோட் வந்ததுன்னா அது வந்து அது ரிலேட்டடான மினிமம் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது கண்டிப்பா நீங்க கேட்கிற பெனிஃபிட் வரும். இப்போ நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து நான் ஒரு புது பில்லை வந்து நான் மசோதாவை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி அம்சங்கள் அந்த புது மசோதால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ இப்போ டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1961 கொண்டு வரப்பட்ட ஆக்ட், இன்கம் டாக்ஸ் ஆக்ட். அதுல வந்து நிறைய செக்ஷன்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது இருந்தது. அதுக்கப்புறமா ஆட் பண்ணி காலநிலைகள் மாற, எக்கனாமி மாற, தேவைப்படுற எல்லாம் பல இன்ட்ரோடக்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்து இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்கு இன்கம் டாக்ஸ் சம்பந்தமாக. ஸோ இப்போ நீங்க கட்டணும்பிங்க, நான் கட்ட வேண்டாம், ஆக்ட் இதுதான் சொல்லுது. ஒரே ஆக்ட் தான் நம்ம 2 பேருமே படிக்கிறோம். ஸோ இன்டர்பிரிட்டேஷனல் இஷ்யூஸ் வருது. ஸோ அது அந்த மாதிரி இல்லாம சிம்பிளா இன்டர்பிரிட்டேஷன் இஷ்யூஸும் வருது, இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸும் வருது. ஸோ ரெண்டுமே இப்போ ஃபேஸ்லெஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எங்கேயுமே யாரையுமே சந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதர் சைட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா இது வந்து நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறதுக்கான எல்லா முகாந்திரங்களையும் வந்து அரசாங்கம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இப்போ ஃபேஸ்லெஸ் வந்ததுக்கு அப்புறமுமே வந்து என்னால ஒரு விஷயத்த கரெக்டா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான். ஸோ நான் இங்க எழுதுறது எந்த ஊர்ல இருக்கிற எந்த அசஸிங் ஆஃபீஸருக்கு போகும்னு எனக்கு தெரியாது. காஷ்மீர்ல இருக்கிற ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் என்னோட பேப்பரை வந்து அசஸ் பண்ணலாம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நான் இங்க எழுதுறதா கரெக்டா அவருக்கு புரிஞ்சு அவர் கரெக்டா அதை இன்டர்பிரேட் பண்ணணும்னா அந்த ஆக்ட் சிம்பிளா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஓகே. இப்ப அதனால சிம்பிளிஃபை பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற ஆக்ட் சைஸ்ல அது வந்து கிட்டத்தட்ட பாதி தான் இருக்கும். லாங்குவேஜ் சிம்பிளா இருக்கும். ஸோ அசஸிஸ்க்கும் சரி, டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் சரி, டாக்ஸ் இம்ப்ளிமெண்டிங் சைட்ல டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கோடை கொண்டு வரும்பொழுது திருப்பியும் சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அந்த டிரான்சிஷனல் பழசு புதுசு, இப்ப இந்த இன்கம் டாக்ஸ்ல பெண்டிங் இருக்கிற கேசஸ், இப்ப இந்த இன்கம் டாக்ஸ்ல ஸ்டார்ட் ஆன கேசஸ் எல்லாம் என்ன ஆகும்? இப்ப இது வந்து நமக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதும் இருந்தது, சேல்ஸ் டாக்ஸ் பல இதெல்லாம் இருந்தது. இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன ஆகும்? அந்த டிரான்சிஷன் அது ஒரு 2 வருஷம் போகும். பட் இது வந்து நிஜமாவே ஒரு சிம்பிளான ஆக்டா இருந்ததுன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏன்னா டைரக்ட் டாக்ஸ் ரெவென்யூஸை சார்ந்து இனிமே வந்து க்ரோயிங் எக்கானமிஸ் இருக்க முடியாது. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் வந்து உங்களுக்கு லார்ஜ் ரெவென்யூ ஏர்னிங் இது. அண்ட் நம்மளுமே வந்து நிறைய மீம்ஸ்ல எல்லா இடத்துலயும் குற்றச்சாட்டுகள் பாக்குறோம். நான் வந்து சம்பளத்திலயும் 30% எடுத்துக்கிறீங்க, பாக்கி கொடுக்குற காசுலயும் நான் டாக்ஸா தான் கட்டிட்டு இருக்கேன், வாங்குற எல்லா பொருளையும் நான் டாக்ஸ் கட்டுறேன். ஸோ நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன்னு எனக்கே கணக்கு இல்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த டைரக்ட் டாக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மேபி அதுல இருக்கிற ரெவென்யூவோட அதை சார்ந்து இருக்கிறதே வந்து குறைச்சிட்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. Your final takeaway on the budget? Growth based budget. பட் இது வந்து இன்கம் டாக்ஸ் இட்ஸ் அ வெரி குட் ஸ்கீம். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே வந்து அந்த 7 லட்சத்துல இருந்து ஒரு 8 லட்சம் ஆக்க மாட்டாங்களா, 50,000 ஏத்த மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருந்த எல்லா பட்ஜெட்ஸ்லயும் இருந்த எதிர்பார்ப்பு. இது ஒரு 5 லட்சம் வந்து ஒரு சூப்பர் ஜம்ப்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு சாராருக்கு வரும், எனக்கு சம்பளமே 5 லட்சம் தான், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட்ஸ் ஒரு சைட் போயிட்டு தான் இருந்தாலுமே டெஃபினட்டா 1 lakh per month
அப்படின்னு ஒருத்தருக்கு அப்படிங்கிறது டீசென்டான ஒரு இன்கம், உங்களுடைய இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் பில்ஸ், பேரண்ட்ஸ் பாத்துக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தாலே 1 lakhங்கிறது ஒரு டீசென்டான நம்பர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல இது வந்து ஒரு குட் மூவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ்க்கு கொடுத்த ரிலீஃப்னு தான் தோணுது. ஓகே. ஆனா இப்போ இதுல ஒரு ஃபைனல் கால் என்னன்னா, இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் செக்டர்ல 100% ஆஃப் தி பிரைவேட் FDIs. பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா அல்லது வந்து ஒரு இஷ்யூவா இப்போ பார்க்கப்படுது? நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பிளேயர் வந்து எல்ஐசி. ஆமா. ஸோ இப்போ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் செக்டர்ல எங்க பணம் நிறைய வரும், இன்சூரன்ஸ் செக்டர்ல தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நம்ம revenue பிரீமியம் இவ்வளோ கோடி பேர் கட்டுவோம். அவங்க ஐ மீன் அஃப்கோர்ஸ் லைக் நிறைய பணம் புழக்கிற இருக்கிற ஒரு செக்டர். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த எஃப்டிஐஸை 100% ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய ப்ரீமியம்ஸ் நீங்க இங்க இருந்து கலெக்ட் பண்ற ப்ரீமியம்ஸ் மொத்தத்தையும் நீங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது அலவுட். இல்ல என்னன்னா இப்போ நம்ம விவசாயிகளுடைய பெரிய ப்ராப்ளம் அவங்க என்ன வைக்கக்கூடிய என்னன்னா, ஏற்கனவே எனக்கு கிராப் இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க பிரைவேட் பண்ணிட்டீங்க. பிரைவேட் பண்ணிட்டு இருக்க இன்சூரன்ஸ் அவங்க எனக்கு முழுசா எனக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், கிரைட்டீரியா வைக்கிறான் கிராப்பை பார்த்துட்டு. இப்போ நீங்க 100% அவருடைய என்கேஜ் பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதே அப்படின்னு ஒரு 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 வருத்தத்தையும் ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. நிச்சயமா ஒரு மாசா மழை பெஞ்சிடுச்சு, எங்களுக்கு எல்லா பயிரும் போயிடுச்சு, இது எல்லாத்தையும் வேவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் இனிமே நடக்காது. இப்ப வந்து பக்கத்து ஊர்ல மழை பெஞ்சு பண்ணாலும் ஓகே விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு கிராஸா தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாவே எப்படி இருக்காங்கன்னா, அந்தந்த சர்வே இன்ஃபேக்ட் எல்லாமே வந்து ஜியோ டேக் பண்ணி உங்களுடைய பயிர், நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்துல நிலம் வச்சிருக்கோம்னா உங்களோட பயிர் நாசமானா உங்களுக்கு மட்டும் தான் அதோட ரிலீஃப் கிடைக்கும். இப்போ உங்களது நாசமாச்சுன்றதுனால ஓகே உங்க பக்கத்துல தானே என்னோட லேண்ட் இருக்கு, எனக்கு வந்து அது கிடைக்காது. அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் பிரைவேட் பிளேயர் வரதுனால அது எதுவும் பெருசா மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கான காம்பன்சேஷன் எனக்கு கிடைக்கும். ஃப்ரீயா கிடைக்கிறது கட் ஆயிருக்கலாம். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் பகிர்ந்துட்டீங்க. வணக்கம். பாலா இயக்கத்தில் ஆர்.என். விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.